என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒன்னும் பெருசா கஷ்டம் தெரியல. பாத்து பாத்து. சாரிங்க, நீங்க தானே உதவி செய்யணும்னு வந்தீங்க. ஆமா, நல்ல பெரிய உதவியா கொடுத்துட்டீங்க. ஏன் இதுவும் ஒரு வேலை தானே? கல்யாண வீட்டுக்கு வரவங்க உட்கார மாட்டாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு சிங்களத்தீவுக்கு பாலமே கட்டிடலாங்க. பரவாயில்ல விடுங்க. அதை வச்சிருங்க, எங்க ஊர் பசங்க வந்து எடுத்து வச்சிருவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நானே செஞ்சிருவேன். ஐயோ வச்சிருங்களேன், அப்புறம் உங்களை தூக்குறதுக்கு 2 ஆள் வரணும். அப்படி இல்ல, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு வைக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் எனக்கு. லீலா அக்கா, லீலா லீலா என்னாச்சு? லீலா என்னாச்சு? ஏன் அழற? லீலா ஏன் அழற? சொல்லு, என்னாச்சு? என்னாச்சு? லீலா லீலா என்னமாச்சு? லீலா சொல்லுமா? என்னாச்சு? தெரியல மாமா. லீலா என்னமாச்சு? அவரு யார பார்த்த? யாருமா? செல்வக்கா. லீலா லீலா அழுதமா? அழுது அவர் இருந்தா என்ன லீலா? இல்லக்கா, அவரை பாக்குற சக்தி எனக்கு இல்லக்கா. அவரை தயவு செஞ்சுக்கிறது போ சொல்லுக்கா. என்ன லீலா, கல்யாணத்துக்கு வந்தவரை எப்படிமா போ சொல்றது? என்ன பேசுற நீ? அழுதமா. நான் போய் பேசி அனுப்புறேன். லீலா அழாத லீலா. பெண்ணு செல்வத்தை பேசி அனுப்பணும், அவ்வளவுதானே? நான் போய் அனுப்பிச்சிடுறேன். லீலா எல்லாம் சரியா போயிடும்பா, அழாத. செல்வம், இந்த சின்ன வயசுல உன்ன மாதிரியும் லீலா மாதிரியும் பக்குவப்பட்ட மனச நான் பார்த்ததே இல்லை. உங்களை நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்னன்னு அதை பத்தி சொல்லுவோம். நான் ஒன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சுக்குவ. உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன? லீலா உன்னை பார்க்க பார்க்க மனசுக்குள்ளே நொந்து போறா. அவளாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல செல்வம். அவன் செல்வம், லீலா உன்னை பார்த்து பார்த்து மனமேடையிலே அழுதுருவாளோ என்னமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டுன்னு கிட்டத்தட்ட என் நிலைமையும் அதுதான். என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்காகத்தான் ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிதம்பரம் மாமா பேச்சு தட்ட முடியல. செல்வம், சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல இங்க இருந்தேன்னா என்னாலையும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. நீங்க போய் வேலையை பாருங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு நான் போயிடுறேன். போறேன். அம்மா நல்லா சாப்பிடுங்கம்மா. கிளவி நீ நல்லா சாப்பிடு. மாத்திரை எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு வந்து மறக்காம போட்டுருங்கம்மா. சரி, நீ உட்காந்து சாப்பிட. பரவாயில்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் வாடா, நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அண்ணே கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்னடா? வாங்களா.
இருந்து பாருங்க, நான் கிளம்புறேன். டேய் கல்யாணத்தை முடிச்சிட்டு போடா, என்னடா விளையாடுறியா? இல்ல கடையில யாரும் இல்ல, நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம்ல. டேய் கடையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா, சாப்பிட்டு போ. அண்ணே ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால இருக்க முடியல. சரிடா. செல்வம் எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. சும்மா விளையாடாதீங்க, கல்யாணம் முடிஞ்சாடி கிளம்பல. இல்ல கடையில உண்மையிலேயே கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். என்னங்க ப்ளீஸ். ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க. தண்ணி கொண்டாந்து கொடுங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வீட்ல கூட்டிட்டு வரலையா? வருவாங்க. சரி, நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். வணக்கங்க. வணக்கங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வைஃபை கூட்டிட்டு வரீங்களா? வைஃப் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதான் வரல. அப்படியா? வாங்க 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 உட்காருங்க. வணக்கம் புது மாப்பிள. வாங்க. என்ன புது மாப்பிள அசத்து? ஒரு நிமிஷம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. கலர் நல்லா இருந்தது, அதான் எடுத்துட்டேன். காஃபி சாப்பிட்றீங்களா? போய் கொண்டு வர சொல்லுமா. வேண்டாமா? பரவாயில்ல. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறத வரேன், இருங்க. விஜி இங்க வா. கல்யாணத்துக்கு நகை நட்டெல்லாம் வாங்கியாச்சா? உனக்கு லீலாவுக்கும் ஒரே மாதிரி தானே? தெரியல. இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் அப்பா செய்வாரு. ஆமா, லீலாவுக்கு பட்டுப்படவை என்ன விலையில எடுத்தாங்க? அது நீங்க அவங்கள தானே கேட்கணும். சுத்த விவரம் இல்லாத பொண்ணா இருக்கியே. அது கிடக்கட்டும் விடு. ஆமா, உங்க வீட்ல உனக்கு எத்தனை சவரம் போடுறாங்க? எனக்கு வேலை இருக்கு. நாங்களும் உங்க வீட்டு ஆளுங்கதாமா. கோப்பிய கட்டிக்க போறவ நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணாச்சேனா எவ்வளவு திமிரா போற பாத்தியா? என்னது இதெல்லாம்? தப்பு. லீலா, இது பாரு லீலா, இப்படிலாம் அழாதப்பா. யாராவது பார்த்து தப்பா நினைச்சுக்க போறாங்க. கண்ணை துடைச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும்பா. சொன்ன கேளு லீலா, சொன்ன கேளு. என்ன, என் மருமக ரெடி ஆயிட்டாளா? ஆத்தி, என் கண்ணு. ஏன் என் மருமக அழுதுட்டு இருக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆயிட்டு முதல் தடவையா அப்பா விட்டு போகணுமே, அந்த அழுகுதாத்த, வேற ஒண்ணும் இல்ல. அதானா? அம்மாடி, இதுக்கு ஏண்டா அழுகுற? அத்தை, அவளுக்கு ரொம்ப இலகுன மனசு அத்தை. அத்தை, நீங்க ஏதோ சாமான்ல வாங்கி வைக்க சொன்னீங்களே, அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வந்து சரியா இருக்கான்னு பாருங்க. அழாதம்மா மருமகளே, அழாத. நீ வாமா. வாங்க அத்தை. அழாதம்மா, அழாத. நீ அழறத யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். இப்பவே உன் மாமியார் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. கல்யாண நேரத்துல இப்படி இருக்கலாமா? அழக்கூடாதுமா. கல்யாண பொண்ணுல அழாத. वंदे पद्मधरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्याम् अभयप्रदां मणिकटेर्नानाविधैर्भूषितां भक्तावेशबलप्रदां हरिहरब्रह्मादिभिः सेवितां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिधिपरियुक्तां सदा सत्सरसिजनयने सरोजगस्ते धवलधरां सुगन्धमाल्यशोभे भगवती करिवल्लभ्ये त्रिभुवनबोधिगिरि प्रसीदमह्यं गतिमेळं माङ्गल्यं तन्तुनाने मम जीवनहेतुना कण्ठे पद्मामि शुभके त्वञ्जीव सरदां सदम् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते வர நர்மதா. சரிங்க. என்ன இப்படி சாப்பிடுறீங்க? கொஞ்சோண்டு சாம்பார் ஊத்திக்கங்க. அதான் சாம்பார் இருக்குல்ல. இப்படி சாப்பிட்டா தொண்டையில சிக்கிட்டு விக்கல் தான் வரும். கொஞ்சோண்டு ஊத்திக்கோங்க. ஆமா ஆமா, இங்க கொஞ்சம் சாம்பார் ஊத்தினா நல்லா இருக்கும்ல. போதும். ஊத்திக்கங்க. என்ன நர்மதா, அவனே விழுந்து வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க? நாங்களா தர்மத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்தி எங்களையும் கொஞ்சம் கவனிங்க. ஹலோ,
என்ன ஓவரா சவுண்ட் வருது? இங்க நான் ஒருத்தி தானே இருக்கேன். என்ன சொல்ற நர்மதா? வீட்ல யாருமே இல்லையா? நீ தனியாவா இருக்க? ஆமா, அம்மாவும் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. யார் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க? இங்க எதிர்த்தாப்புல சரோக்கால அவங்க சிஸ்டர் கல்யாணம். காம்பவுண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே போயிருக்காங்க. எப்படியும் அவங்க வர லேட் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், சாப்பிட்டது போதும், கையை கழுவிட்டு கிளம்புங்க. ஏண்டா? ஏரியாவே தனிமையில இருக்கு, அவளும் தனியா இருக்கா. இதை விட்டா அவகிட்ட க்ளோஸா இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. சாப்பிட்டு கிளம்புங்க. டேய் பாத்ரா தர்மடி ஏதோ வாங்கிட்டு போற. டேய் போட கிளம்புங்கடா. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அடேங்கப்பா, இருக்கும்போது ஒரு கரண்டி சாம்பாருக்கு வழியை காணோம், கிளம்புறோம்னு சந்தோஷத்தை பாரு. என்னடா உலகம் இது? என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அப்செட் ஆயிட்டாங்களா? சட்டுன்னு கிளம்பி போறாங்க. வயிறு அப்செட்டா, அதான் கிளம்புறானுங்க. விடு. நர்மதா, உங்க வீட்ல நான் இது வரைக்கும் தான் வந்திருக்கேன். உள்ள சுத்தி பார்க்கலாமா? வாங்க. கையை துடைக்கணும். கர்ச்சீஃப் இல்லையா? இருங்க, டவல் கொண்டு வரேன். என்ன இது? உன் தாவணியில துடைக்கிற பாக்கியம் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. அதை ஏன் தடுக்கிற? நர்மதா, எப்பவுமே நீ அழகா இருப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இல்லையே, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். அதுதான் சொல்றேன், இப்போ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணத்துல ஒரு புது பொலிவு, உன் உதட்டுல ஒரு துடிப்பு, உன் பக்கத்துல வரும்போதே என்னங்க சாப்பிடதா இருக்காங்க. உங்க சௌரியத்துக்கு வந்தா நாங்க காத்துட்டு இருப்போம். அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. போயிட்டு நாளைக்கு வாங்க. என்னங்க பிச்சைக்காரன் சொல்ற மாதிரி சொல்றீங்க? லேட்டா வந்துட்டு பதிலுக்கு பதில் பேசுறீங்களா? சரிங்க, நான் போயிட்டு நாளைக்கு வரேங்க. நர்மதா, விடுங்க. ஏன், என்னாச்சு? வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கிற? அதெல்லாம் தப்புங்க. வேற யாராவது தொட்டாதான் தப்பு. நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, இதுல என்ன தப்பு? கரெக்ட். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமாவே இருக்கட்டும். வயித்துக்கு சாப்பாடு போட்டல, இது மட்டுங்க. என்ன உளறீங்க? நாங்க மெஸ் மட்டும் தான் வச்சு நடத்துறோம். முதல்ல என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு நிமிஷம் என்னையே மறந்து போய் பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்தேன். நல்ல வேலை அவர் வந்து காப்பாத்திட்டாரு. சாப்பாட்ட பாதியிலேயே புடிங்கிட்டு எழுந்திருச்சு போடாங்கிற மாதிரி இருக்க நீ சொல்றது. நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்காக ரொம்ப உளர வேண்டாம். நம்ம டீசென்டான காதலர்களாகவே இருப்போம். முதல்ல உங்க வீட்ல போய் சொல்லி இங்க வந்து பேச சொல்லுங்க. என்ன? எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். பாய். நல்லா இருக்கு. கிளம்பு. சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அப்பா, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். பவானி, அப்பாவை கவனிச்சு கொடி. நேரத்துக்கு அவருக்கு சாப்பாடு போடு. சரிக்கா. என்ன லீலா இது? நான் இல்லையா, மாமா இல்லையா? மனசுல எந்த கவலையும் வச்சுக்காத, நீ சந்தோஷமா போயிட்டு வா. விஜி, லீலா கிளம்புற. விஜி, நான் கிளம்புறேன். விஜி,
நீ நல்லா தைரியமா இருக்கணும். என்ன, நீ என் கூட இருந்ததால எனக்கு தைரியமாவும் ஆறுதலாவும் இருந்துச்சு. நீ இல்லாம நான் சங்கடப்பட போறேன். அதெல்லாம் இல்ல விஜி, நீ தைரியமா இருக்கணும். என்கிட்ட நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்த. நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் பவானி கிட்டயும் தனக்கா கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இல்ல விஜி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போகத்தானே போற. என்னோட சங்கடத்துக்கு அதுவும் காரணம். அத நினைச்சா வயித்த பேச தெரியுமா? இப்ப நீ வேற கிளம்பிட்ட. இது பாரு விஜி, இதெல்லாம் நினைச்சு நீ உன் மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? தைரியமா இருக்கணும். லீலா, நீ ஒன்னும் கவலைப்படாத. பாத்திர பண்டங்களுக்கு கவலையா இல்ல. இன்ஸ்டால்மெண்ட்ல பாத்திரம் கொடுக்குற பிள்ளையா உனக்கு நல்ல புருஷனா அமைஞ்சிருக்கா அம்மா. அடுத்து அப்ப நாங்க கிளம்புறோம். நல்ல சம்பந்தி. சரிம்மா, கார்ல இரு. வா. ஏறு. அப்ப போயிட்டு வருமா? சரிம்மா. விஜி, அண்ணா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரே.